இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் ஒவ்வொருவருமே துணிச்சல் நிறைந்த மனிதர்களாக வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். ஆனால் பல சமயங்களில் நம்மை அறியாமலே பயம் என்ற உணர்வு நம்மை ஒட்டிக்கொள்கிறது. நம்மில் சிலருக்கு மேடை ஏறி மைக் பிடித்து பேசுவதற்கு பயம், இன்னும் சிலருக்கு சிறு சிறு பூச்சிகளை கண்டு பயம். இந்த பயம் நம்மில் எந்தவிதமான நன்மையையும் விளைவிக்காது என்பதுதான் உண்மை. பயம் என்னும் உயிர்கொல்லி நோய் நமது சக்தி, திறமைகள், உறவு முறைகள், உடல் நலனையும் அழிக்கும் என்பதை உணர்ந்து கொள்வோம். நம்மால் செய்ய முடிகின்ற காரியத்தை கூட செய்ய விடாமல் தடுப்பது நம்மிடம் உள்ள பயம்தான். எனவே அத்தகைய பயத்தை நம்மிடமிருந்து அகற்றி துணிச்சல் நிறைந்தவர்களாக வாழ நம்மை பயிற்றுவிப்போம். விழுகின்ற குழந்தை மீண்டும் எழுந்து நம்பிக்கையோடு நடை பயில்வதை நம் குடும்பங்களில் நாம் அனுதினமும் பார்க்கின்றோம். அது அச்சத்தால் ஆட்கொள்ளப்பட்டு தனது முயற்சியை கைவிட்டு விட்டால் அதனால் ஒருபோதும் நடைபயில முடியாது. திறமைகளை பயன்படுத்தாமல் துருப்பிடிக்கச் செய்யும் சக்திகளில் ஒன்று பயம். அத்தகைய பயம் நம்மிடம் இருக்கும் வரை நாம் எதையும் சாதிக்க முடியாது. வெற்றியாளர்கள் அற்புதங்களையோ வெறுமனே எளிதில் வேலை செய்வதையோ எதிர்பார்ப்பதில்லை. தடைகளிலிருந்து மீண்டு வெளிவர தைரியத்தையும் பலத்தையும் தான் தேடுகின்றனர். தைரியமும் நற்பண்புகளும் தான் வெற்றிக்கான சக்தி வாய்ந்த ஆயுதங்களாகும். எனவே நமது மனம் முழுவதையும் தைரியத்தால் நிரப்புவோம். நாம் எதையும் சாதிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு நமது வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். அச்சப்படும் வகையில் துணிவு கொண்டு ஆனந்தமான வாழ்வை பெற்றிட இன்றே ஆழமான நம்பிக்கையின் அஸ்திவாரமிடுவோம். வருந்துவதையும் வாடுவதையும் மயங்குவதையும் கலங்குவதையும் விடுத்து நம்பிக்கை கொண்டு வாழ முயன்றால் எதையும் சாதிக்கலாம். அச்சமில்லாமல் வாழ நம் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும் அச்சமெனும் இருளை விரட்ட என்னால் முடியும் என்ற நம்பிக்கை தீபத்தை நம்மில் ஏற்றுவோம். அப்போதுதான் நமது வாழ்வு நலமான வளமான வாழ்வாக அமையும். வாழ்வில் முன்னேறவும் நமக்கு கொடுக்கப்பட்ட செயல்களை முழுமையாய் செய்து முடிக்கவும் தேவை தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை என்பது கனவில் வளர்த்த ஆசை வரைபடம் அல்ல, வாழ்க்கையில் வாழ்ந்து கற்றுக்கொண்ட அனுபவ பாடங்களின் தெளிவு. ஆகவே வாழ்வின் தெளிவே மனிதனை முன்னோக்கி தள்ளி அச்சம் நீக்கி ஆனந்தமயமான வாழ்வை பரிசாக பெற உதவும் என்பதை ஒவ்வொரு நொடியும் உணர்ந்து வாழ நம்மை பயிற்றுவிப்போம். அச்சத்தால் நடுங்கும் குணம் நமது வாழ்வை வளர்ச்சி பாதையில் நடத்தி செல்லாது என்பதை உணர்ந்தவர்களாய் நம்மிடமுள்ள அச்சத்தை அகற்றி வீரம் நிறைந்த மனிதர்களாக வாழ்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் பயம் என்ற உணர்வை நமதாக்கி வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் மற்றவருக்கு நன்மை செய்தீர்களா? தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். இன்று நீங்கள் மற்றவருக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா? அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை மதித்து நடந்தீர்களா? முதியோரிடம் கடுமையாய் ஈராதே, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி. இன்று நீங்கள் உங்களை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்தீர்களா? ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும். அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும். இன்று நீங்கள் இறை வார்த்தையை மற்றவருக்கு
தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்களிக்க வேண்டும். இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராகவும் அமைந்திருக்கும். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளே. என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும்.
நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். தண்டனை தீர்ப்புக்கு உம்மடியானை இழுக்காதேயும். ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை. எதிரி என்னை துரத்தினான், என்னை தரையிலிட்டு நசுக்கினான். என்றோ இறந்தொழிந்தவர்களைப் போல் என்னை இருட்டில் கிடக்கச் செய்தான். எனவே என்னுள்ளே என் மனம் ஒடுங்கிப் போயிற்று. என்னுள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. பண்டைய நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன். உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன். உம் கைவினைகளைப் பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. ஆண்டவரே, விரைவாக எனக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. என்னிடமிருந்து உம்முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். இல்லையெனில் படுகொலி செல்வோருள் ஒருவராகிவிடுவே. உமது பேரன்பை வைகரையில் நான் கண்டடையச் செய்யும். ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். திருவுள்ளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும். உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியினின்று விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும்.
ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 10 முதல் 14 மற்றும் அதிகாரம் 8 இறைவார்த்தை 10. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 40 இறைவார்த்தைகள் 6 முதல் 10 வரை. இரண்டாம் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 4 முதல் 10 வரை. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 26 முதல் 38 வரை. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் வானதுதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதுதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதுதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதரின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தையாம் தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் மறுமொழியாக அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னதரின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் பிறக்கப்போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஒவ்வொருவரும் நற்செயல்கள் செய்து வாழவும் இறையாட்சியின் மதிப்பீடுகளை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது
எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய பெருவிழாவை பற்றி பார்க்கலாம். மார்ச் 25 ஆண்டவரின் பிறப்பு அறிவிப்பு விழா. இறைமகன் இயேசுவின் பிறப்பினை கபிரியேல் வானதூதர் மரியன்னைக்கு அறிவிப்பு செய்ததினை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற பெருவிழாவே ஆண்டவர் பிறப்பு அறிவிப்பு விழா. தங்களை மீட்டெடுப்பதற்கு மெசியா வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்த மக்களுக்கு ஆண்டவரின் பிறப்பு அறிவிப்பு கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதினை உறுதிப்படுத்தியது. இவ்வுலகில் பிறந்திருக்கும் ஒவ்வொரு மனிதரையும் இறைவன் வழிநடத்தி பாதுகாக்கின்றார் என்பதற்கு ஆண்டவரின் பிறப்பு அறிவிப்பு சான்றாக அமைகின்றது. இறைவன் மக்கள் மீது அளவற்ற அன்பும் பரிவிரக்கமும் கொண்டவராக இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறார் என்ற உண்மையினை இப்பெருவிழா இவ்வுலகிற்கு உணர்த்துகிறது. 12 வயது நிரம்பிய அன்னை மரியா ஆண்டவரின் பிறப்பு அறிவிப்பினை தனது ஆகட்டும் என்ற ஒற்றைச் சொல்லினால் ஏற்றுக்கொண்டது இவ்வுலக மீட்பு பெற காரணமாய் அமைந்தது. கணவரை அறியாமல் கருச்சுமந்ததினால் இகழ்ச்சிக்குள்ளாக்கப்பட்ட அன்னை மரியா அனைத்து துன்பங்களையும் ஆண்டவரின் பிறப்பிற்காக மனுக்குல மீட்பிற்காக தாங்கிக் கொண்டார். ஆண்டவரின் பிறப்பு அறிவிப்பு பெருவிழா கிபி 431ஆம் ஆண்டு எபேசு நகரில் நடைபெற்ற பொதுச்சங்கத்தில் கொண்டாட முடிவெடுக்கப்பட்டதாக திருச்சபையின் வரலாறு பதிவு செய்கின்றது. ஆண்டவரின் பிறப்பு அறிவிப்பு விழாவினை கொண்டாடுகின்ற நாம் பல்வேறு துன்பங்களிலிருந்து நம்மை கண்ணின் மணிபோல் பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற இறைவனுக்கு
நன்றி கூறுவோம். நாளைய தினம் நமது வீட்டிற்கு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று அங்கே உள்ள ஒரு நோயாளியை சந்தித்து அவருக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளின் மாபெரும் செயல்களை எண்ணி பார்ப்போம். இன்று காலை நாம் எழுந்ததிலிருந்து இதோ இந்த இரவு நேரத்திலே தூங்கப் போகும் வரை நாம் அநேக நன்மைகளை கடவுளிடத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். நாம் நன்றியுள்ள பிள்ளைகளாக கடவுளை போற்றி புகழ்வோம். இன்றைய தினத்திலே பிரிந்து கிடக்கின்ற குடும்பங்களுக்காக நாம் மன்றாடுவோமா? எங்கள் அன்பை உருவானே ஆண்டவரே, குடும்பமாக மனிதனை நீர் படைத்தீர். அவன் குடும்பமாக வாழ வேண்டும் என்று நீர் ஆசைப்பட்டீர். ஆமேசுவே, திருக்குடும்பமாக வாழ்ந்து இந்த குடும்பத்தினுடைய மேன்மையை நீர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கு சுயநலத்தினால், பலவிதமான கௌரவ பிரச்சனைகளினால், தான் பெரியவன் தான் பெரியவள் என்ற எண்ணங்களினால் குடும்பங்கள், அநேக குடும்பங்கள் பிரிந்து போய் கிடக்கின்றன. இந்த அவல நிலையை, இந்த கவலையான நிலையை நாங்கள் எண்ணி மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே, என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஐயா. குடும்பத்தின் மேன்மை நீர் என் பிள்ளைகளுக்கு உணர்த்தும்படியாய் கேட்கிறோம். இந்த குடும்பங்கள் எல்லாம் இணைந்து உமக்கு சான்று பகரக்கூடிய, உமக்கு சாட்சியம் பகரக்கூடிய, உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய நேரத்தை நாளை நீர் விரைவில் எங்களுக்கு தாரும். பிரிந்து போயிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் இணைக்க வேண்டும். அவர்கள் மனமாறி மீண்டுமாய் ஒன்று சேர வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்திலே உருக்கத்தோடு கண்ணீரோடும் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உமது பிள்ளைகள் இவர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். மீட்பரின்